ஒற்றுமை இல்லாம இருக்கு. இந்த ஒற்றுமையை தான் நான் வலியுறுத்தி இத்தனை ஆண்டு காலமா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்ப நான் சொன்னது ஒரு சிலர் ஏத்துக்கல. அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்சியில பொறுப்புல உள்ளவங்க உடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது என்னன்னா மனசுதான். அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது நான் இப்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்ல. தலைவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நானும் பலமுறை சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அம்மாட்ட ஒரு பழக்கம், எல்லாரும் அம்மாவை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப அழுத்தமா எதையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்மா கிட்ட நான் பழகின வரைக்கும் நான் பார்த்தது அப்படி இருப்பாங்க சில விஷயத்துல. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான விஷயங்கள்ல கண்டிப்பு நிச்சயம் வேணும், அது இருக்கும் அம்மாட்ட. அது நல்ல விஷயம்தான் நானே நினைப்பேன். ஆனா அதே சமயம் கட்சியில சில பிரச்சனைகள் வரும்போது நான் தான் பக்கத்துல இருக்கிறவ, எடுத்து சொல்லுவேன். அவங்களுக்கு எடுத்து சொன்னா அதை கேட்டுக்கிறவங்க அம்மா. அதனால எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியா நல்லபடியா நாங்க முடிப்போம். அதுக்கு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப இருந்துச்சு. நான் ஏன் அதை இவ்வளவு பிரஸுக்கு மத்தியில சொல்றேன் அப்படின்னா, அம்மாவுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லுவாங்க எல்லாம். ஆனா அம்மா போல நியாயம் இதுதான், தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அடுத்த பேச்சு இருக்காது. சரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் நல்லபடியா தான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுபடிதான் ரெண்டா பிரிஞ்சு வெவ்வேறு சென்னத்துல நின்னு கோர்ட்ல எல்லாம், சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் கேஸ் நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தப்ப கூட என்னால ஒத்துமைப்படுத்த முடிஞ்சது. அப்போ அத சொல்லி புரிய வச்சு, நம்ம இப்படி இருக்கிறதுனால திமுகவுக்கு லாபமா இருக்கு. நான் எப்போதுமே ரொம்ப யோசிப்பேன். எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்ன எடுத்துதான் அதை செஞ்சு பழக்கம் எனக்கு. திமுகவுக்கு இடம் கொடுக்க கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில அனுப்புன கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆபீஸுக்கு கட்ட கூட வழி கிடையாது. அதை கட்டினவரு புரட்சி தலைவர். நடிகரா இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்திருக்காரு. அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்க தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. அந்த நினைப்புலதான் அதிமுக வளர்ந்திருக்கு. எங்களுடைய ரத்தத்துல கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையா நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியில எல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணும்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்ப கூட நாங்க 2 பேரும் பெண்கள் தான். நாங்க கொஞ்சம் கூட தலைவணங்கல. என்ன பண்ணுவேன் நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க. இப்ப 4 வருஷம் நான் உள்ளறையும் இருந்துட்டு வந்திருக்கேன்.
இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்ப போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுக காரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதல விழுந்த உடனே 4 நாளா சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றுல நீந்தி நாங்க கரையில ஏறினாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா, இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படிங்கறதுல நான் என் மனசு தெளிவா இருக்கு. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் டிவில நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதுல என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்க கிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்க ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஒத்துமையாகும். இப்பயும் அதை தான் சொல்றேன். நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்னா அந்த இடத்துலதான். அந்த இடத்துல ஒன்றா இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த ஆட்சி இருக்கும்? ஒவ்வொரு தொண்டனும் அதை நினைக்கிறாங்க கீழே. அத செய்ய தவறி இருக்கிட்டீங்க. சரி, இப்ப கூட ஒண்ணு இல்ல. ஏன்னா நாங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தனாங்க. நாங்க அதாவது இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டுல இருக்கு, தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால ஒன்னும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு. நாங்க மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கறது எனக்கு 100% இருக்கு. நான் எதையும் விளையாட்டாவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒண்ணு கூடிட்டால், அதுக்கப்புறம் கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமா சொல்றேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கெல்லாம் பாப்பீங்க, நிச்சயம் பாப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போறோம். எங்க இயக்கத்துல உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணிருக்கீங்க, அங்க ஒரு நாற்று வளருது, அதுல உள்ள நெல்மணிகளோட அது தூக்கி அந்த வெயிட்ட தாங்கி நிக்குது. அந்த சமயத்துல பெரிய புயல் மாதிரி காத்தடிக்குது. அந்த காத்துல அது என்ன பண்ணுது? அந்த ஒரு நாற்று பண்றத நீங்க செய்யுங்கன்ற என்ன செய்யுது? வளைஞ்சு கொடுத்து போகுது. அதனால ஒரு விவசாயி காப்பாற்றப்பட வைக்குது. அந்த நெல்மணி உதிராம பார்த்து ஒடிஞ்சு விழாம காப்பாத்துது அந்த ஒரு சின்ன நாற்று. அந்த மனப்பான்மை மட்டும் இருந்தால் போரும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறதா என் கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒற்றுமைப்படுற நேரம். இதுல ஒற்றுமையோட இருந்து நம்மளுக்கு முதல் எதிரி யார், அத நம்ம ஃபேஸ் பண்ணணும். வருங்காலங்கள்ல தேர்தல்ல அந்த வெற்றிய நம்ம நம்ம இருபெரும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை, என்னோட நினைப்பு. அதுதான். அதனால எப்போதுமே நான் தொடர்ந்து நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்ததுதான். அதை கேட்காம சில முடிவுகள் தப்பா ஆயிருக்கு.
தப்ப திருத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். உங்களுக்கு எல்லாமே என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன். இதுதான் எங்க இயக்கத்துல காலகாலமா இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லோருக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அதை சிந்திச்சு எல்லாரும் செய்யணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுசா என் மனசுல எந்த வித பிரிவினையும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது காலத்தின் கட்டாயம். நம்ம ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறது தான். வேற எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்ப நாங்க அப்படி அம்மா மறந்து செஞ்சதுதான் எங்களுக்கு நல்லதா வந்தது. நாங்க ஏற்கனவே இதை நான் கண்கூட பார்த்தவ. ஆரம் வீரப்பனை போல ஒரு எதிர்ப்பு, அம்மா எதிர்ப்பு வேற யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் சொல்றேன். பக்கத்துல இருந்தவ ஆரம் வீரப்பன் அம்மாவை வைக்க கூடாது, மெம்பரா கூட இருக்க கூடாது, கொள்கை பிறப்பு செயலாளரா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னவர். திருப்பி என்னாச்சு? காலம் மாறுது, தலைவர் மறைவு, எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அம்மா பிரிஞ்ச கட்சி ஒன்றிணைஞ்சு பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. அப்போ எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் சீட்டு யாருக்கு என்னன்னு கொடுக்குறாங்க. ஆரம் வீரப்பனுக்கு கொடுக்கல. ஏன்னா அம்மாவுக்கு அந்த கோபம். நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேற ஒன்றும் நான் சொல்லிக்கல. நீங்க 2 தொகுதியில் நின்னுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுலயும் ஒரு சூட்சமா வச்சுதான் நான் சொன்னேன். 1 2லையும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். 1 ரிசைன் பண்ணி ஆகணும். சரி, நம்ம பின்னாடி அம்மாவை சரி பண்ணி அதில் அவரை நிற்க வச்சுக்கலான்னு நினைச்சேன். அன்னைக்கு அதை நான் செஞ்சேன். அவரை நாங்க அங்க நிக்க வச்சு காங்கேயத்துல வெற்றி பெற வச்சோம். சரி, அடுத்தது கவர்னரை பார்க்க அம்மா கிளம்புறாங்க. மினிஸ்டர்ஸ் லிஸ்ட், கேபினட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு புறப்பட போறாங்க. யாருக்கு என்னென்ன துறை எல்லாம் போட்டாச்சு. பூஜை ரூம்ல வச்சு கொண்டு கொடுத்து கையெழுத்து போட்டு கவர்லையும் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல அம்மா புறப்படணும். எனக்கு தெரியும் வேறு பேர் இல்லைன்னு. உக்காந்தேன் பக்கத்துல. எல்லாம் ரைட்டு, நல்லதோ கெட்டதோ அவரு தலைவர்கிட்ட மேனேஜரா இருந்து அவருக்கு நம்பிக்கைக்கு உரிய கடைசி வரைக்கும் இருந்திருக்கார். உங்க மேல ஏதோ அவருக்கு ஒரு வருத்தம், நம்மளை விட சின்ன வயசு, இந்த அம்மா கட்சியில மேல வருது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது அவருடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப போய் நீங்க பொதுச் செயலாளர், நீங்க உங்களுக்கு விருப்பு வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பொதுச் செயலாளருங்கிறப்ப உங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அதனால இதுல எனக்கு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் சொல்லு? இல்ல, அவருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், அது முறை அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு உட்கார்ந்து. ஆனா அம்மாவுக்கு என்னை பத்தி புரியும். ஏதோ அம்மாவோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், இந்த கட்சியோட நலனுக்கு சொல்லுவேன் அப்படிங்கறது நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, ஆபீஸுக்கு இன்டர்காம் பண்ணி, பா இந்த லிஸ்ட்டை கொடுத்து அனுப்புறேன், எஜுகேஷனை இவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு, நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ கூப்பிட்டு வேணா பேசு. அந்த கோவம் தனியலை. அவங்க கவர்னர் மாளிகை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி, அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி
அவர்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசினேன். அண்ணே, இந்த மாதிரி ஒரு வருத்தம் அம்மாவுக்கு இருக்கு மனசுல, அதனால இப்ப உங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு உதவியா நீங்க அரசாங்கத்துல மந்திரியா இருந்து நல்லபடியா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வர்றாப்புல செயல்படுங்கண்ணே, போறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எந்திரிச்சு அவர் மனசே குத்திடுச்சு. ஏன்னா என்னுடைய கணவர் இவருக்கு இப்படி அது, ஏன்னா அம்மா கூட நாங்க பழகிறோம், அதனால அவர் என்ன சொல்றாரு, அம்மா உங்களுக்கும் பர்சனலா நான் சில தவறுகளை பண்ணிட்டேன், அம்மாவுக்கும் நான் பண்ணிட்டேன், ஆனா நான் இப்ப இந்த மந்திரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே ஸ்டன்னாகி நின்றுட்டார். அதனால நிச்சயம் நீங்க சொன்னபடி நான் நடந்துக்கோமா, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு போனார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த இயக்கத்துல நான் செஞ்சவ எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரியறது அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நகர்த்தி அதை கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னுடைய வேலையா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப மனசு புண்பட்டு போயிருந்தது. அதுக்கு இன்னைக்கு மற்றவங்களும் வெளிப்படையா பேசி சொல்லிட்டாங்க, சொன்னது நல்லது. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்படணுங்கிறதான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுமையா யாரையும் வெறுக்கவோ இல்ல எல்லாரையும் அணைச்சு போகணும்னு நினைக்கிறவ. அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தோடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். யாருனால தொடங்கப்பட்டது, யாருனால வளர்க்கப்பட்டது, அதனால மக்களுக்கு எவ்வளவு பயன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் எனக்கு வேண்டியது. அதனால அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரையும், யாருமே வெளில போனவங்க யாருமே வெளில விடக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம செயல்படணும். இது நாட்டு மக்களுக்காகவும் சொல்றேன், கழக தொண்டர்களுக்காகவும் சொல்றேன். அதனால எல்லாரும் ஒருங்கிணைங்கிறது தான் இது வழியாவும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா இருக்கு. நான் இது இப்ப சொல்லல, ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கட்சி எப்பெல்லாம் பிரச்சனைக்கு போகுதோ அது நல்ல மனுஷன் ஆரம்பிச்ச கட்சி. இது நல்ல மனதோட ஆரம்பிச்ச இயக்கம். இது ஏழைகளுக்குன்னே ஆரம்பிச்ச இயக்கம். இது என்னைக்கும் துண்டா போகாது, ஒன்னாதான் இருக்கும். யாரு முயற்சித்தாலும் அது நடக்காது. ஆமா, நான் தான் சொல்றேனே, அதுக்கும் நான் முயற்சி பண்ண, நிறைய பண்ண. அது பண்ணாம இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. ஒருத்தவங்களுடைய பிடிவாதம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாரும் மனசு வச்சு செய்யணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அததான் அததான்ப்பா எப்பா நான் சொல்றேன்னு. அது எல்லாமே நடந்தது, எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு வரணும். இந்த இயக்கம் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப 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 நான் சொல்றேன். அது நிச்சயம் நடக்கும். எல்லாரையும் நான் சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் தான் சொல்றேன்ல, முதல்ல இயக்கம் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்து நல்ல முடிவா எடுத்து நல்லா செயல்பட கொண்டு போவோம். நான் சொல்லிவிட்டேன், நான் இப்ப ஆரம் வீரப்ப விஷயத்திலே உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்தேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதை
வி.கே. சசிகலா அவங்களை சேர்க்கணும் கட்சிக்குள்ள ஏங்க சேர்க்கணும் சொல்லிருக்காங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், எங்கள் தேர்ந்து வெளில போனவங்க யாரா இருந்தாலும் நான் சேர்க்க முயற்சிப்பேன் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். வெளியில போனவங்களையும் சொல்றேன். நான் எல்லாரையும் வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம், அத பத்தி இல்ல, எப்படி வேணாலும் பண்ண முடியும். வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம். யாரா இருந்தாலும் சொல்றேன், நிச்சயமா நல்லது நடக்கணும். எல்லாருமாவே சேர்ந்து உங்களை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நிச்சயம் பேசுறேன்னா மிக விரைவில் வருவோம். நல்லது நடக்கும். மாத்தி ஒழுத்து போட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு கட்சியில இருந்து நீக்கம் செய்ய அறிவிச்சு நான் தான் சொல்லிட்டேன்ல, எங்க இயக்கத்தை பத்தி நான் தான் சொல்றேன்ல, எப்படி எப்படியோ போகும், கடைசியில சரியான ரூட்ல வந்து நிற்கும். கவலையே படாதீங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். மேடம், அந்த பிடிவாதக்காரருக்கு அந்த ஒன்றிய இடம் இருக்கா? நீங்க குறிப்பிட்ட அந்த ஒருவருடைய பிடிவாதம் புரியுங்க, அந்த பிடிவாதக்காரருக்கு இந்த ஒன்றிணையோட இடம் இருக்குமா? நான் தான் சொல்லிட்டேனப்பா, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டேனே. இதுல யாரையுமே நாங்க பிரிக்க விரும்பல, நான் பிரிக்க விரும்பவே இல்லை. எல்லாரும் அவரே செய்திருந்தாங்க. நீங்க கட்சி தவறே அதாவது நான் தான் சொல்றேனே, தவறே செஞ்சிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களையும் சரி பண்றதுதான் எங்க கட்சியினுடைய ஆரம்ப காலத்து வழக்கமே. இன்னொன்னு தலைவரை பத்தியும் சொல்லிடுறேன், அம்மாவை பத்தி சொன்னேன், அதுவும் நான் இருந்து பண்ணது, அதனால சொல்றேன். எஸ்.டி. சோமசுந்தரம் மந்திரியா இருக்காரு, அவருக்கும் அம்மா மேல, ஏன்னா அடுத்தது அவங்க வரணுங்கிற நினப்பு, வேற ஒன்றும் இல்லை, அம்மா மேல பர்சனலா வேற ஒன்றும் இல்லை, அப்படி இருக்காரு. அவரும் என்ன பண்றாரு, அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு, அந்த சண்டை பேச்சினால இல்லை, எழுத்துனால. ஒரு நிகழ்ச்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க, வீர வணக்க நாள் நிகழ்ச்சி இது, அன்னைக்கு கேக்குறாங்க. அதுக்கு அவரு கொடுக்குறாரு, தஞ்சாவூர் போறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. ஏன்னா அமைச்சர்கள்லாம் நம்ம கேட்டு அவங்க எந்த ஊருக்கு போறாங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு முறை. அதை பண்ணும்போது அவர் தஞ்சாவூர் போறேங்கிறாரு. ஆனா தஞ்சாவூருக்கு அன்னைக்கு அவர் போகல. தலைவர் சிஎம் வேற ஏதோ வேலை கொடுத்துருக்காங்க, அதை செய்ய போயிட்டாரு அவரு. அத அங்க உள்ள மாவட்ட செயலாளர் மற்றவங்கெல்லாம் இவரை நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொல்லி, அப்ப எல்லாம் உங்க மாதிரி மீடியா கிடையாது, பேப்பர் மீடியா தான். அதுலேருந்து வரும் பேப்பர் கட்டிங் அம்மாவுக்கு வரும். அம்மா கொள்கை பரப்பு சொன்னா சும்மா பேருக்கு பக்கத்துல டிகிரி போட்டுக்கிட்டு வேலை செய்யறவங்க இல்லை, பிராக்டிக்கலா வேலை செய்யறவங்க. அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் நீங்க கேட்ட ஊருக்கு செல்லவில்லை, இவ்வளவுதான் கேட்டது. அதை அவர் ஒரு பிரஸ்டீஜா எடுத்துட்டு, இந்த அம்மா ஜூனியரு, நம்மள்ட்ட எப்படி கேள்வி கேட்கலாம், நம்ம ரெவன்யூ மினிஸ்டரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு. அதை வச்சு என்ன பண்றாரு, அவரு கட்சியிலேருந்து வெளில போகிறதுக்கு ரெடி பண்ணி, அவர் வெளில போனதுக்கு காரணமே அந்த ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பின்னாடி ஒரு நேரத்துல அவர் வேற யாரும் இல்லை, எனக்கு உறவினர் தான். அதனால தலைவர் என்னை கூப்பிட்டு இது மாதிரி உங்க உறவினர் தானே அவரு, என்ன அது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவரு கச்சை விட்டு வெளில போறதுக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன, முதலமைச்சர் நேரா அவருடைய இல்லத்துக்கு செல்றாரு, எஸ்.வி. சோமசுந்தரம் இல்லத்துக்கு செல்றாரு. போய் நைட்டு உட்கார்ந்து எங்க அப்படின்னு அவர் மனைவிட்ட கேட்கிறாரு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, வெளில போயிருக்காருங்கிறாங்க. ஒரு சிஎம்கிட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப வெளில போ தெரியாமையா போகும். அவர் ஒன்றும் காமிச்சிக்கல, அங்க உட்கார்ந்து கேட்கிறாரு. கேட்டுட்டு நைட்டு இரவு 12 மணி வரைக்கும் அந்த வீட்டுல உட்கார்ந்துருந்து, இவருக்கு பசிக்குது தோசை போட்டு கொடுங்கம்மான்னு கேட்டு அந்த அம்மா தோசை போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இந்த விஷயத்த எனக்கு சொல்றாரு, இது மாதிரி நடந்துச்சு. ஆனா மறுநாள் அவரு கச்சை விட்டு போயிட்டாரு. தலைவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அன்னைக்கு, அவரு போய் எஸ்டிஎஸ் வீட்டுல உட்காந்து பேசணும்னு அவசியமே இல்லை.
அந்த மந்திரி இல்லைன்னா வேற ஒரு மந்திரியை போட்டுவிட்டு போயிடலாம். ஏன்னா எங்க தலைவரோட குணம் எங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்டவர் இல்ல. அவர் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போவார். நான் தான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது தான் அது. விட்டு கொடுத்து போவார். ஒரு மந்திரிய இவர் தான் உருவாக்குறாரு. அந்த மந்திரி வீட்டுக்கு போய் மத்திசம் பண்ண போறார். இது எங்கேயாவது நடக்குமா? ஆனா நடந்துச்சு. அதுக்கு பிறகு இவரு போயிட்டாரு வெளில. அப்படியும் இவரு தலைவர் இருக்கிற வரைக்கும் அங்க வீட்டுக்குள்ள வரல. வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு இருக்காரு. அதுவும் தலைவருக்கு தெரியும். சரிம்மா வந்தா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னு போயிட்டார். திரும்ப ஒரு 2-3 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு ஆழ்வார்பேட்டில் பாஸ்டன் ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் அவர் குடியிருந்தார் ஒரு வீட்டில். அப்ப நாங்க வாக்கிங் போறோம். அப்ப யதார்த்தமா என்னை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நான் இங்கேதாம்மா இருக்கேன்னாரு. சரி இவ்வளவு சொல்றாரு, நம்ம போய் என்னென்ன இங்கேயா வீடுன்ட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். இது தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு உடனே வண்டி வருது, தோட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, நான் போறேன். தலைவர் சொல்றாரு, என்னம்மா உங்க உறவினர் கூப்பிட்டாரா, என்ன பேசுனீங்க? என்ன இது மாதிரி அவரு கட்சி ஆரம்பிச்சப்ப நிறைய உழைச்சிருக்காரு. என்கிட்ட சொல்றாரு, உழைச்சிருக்கிறாரு, ஆரம்ப கட்டத்துல எல்லாம் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு, அதனால அவர் வெளில போனது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நீங்க பேசி பாருங்கன்னாரு. நான் பேசிதான் அவரை திரும்ப அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்தேன். இதுதான் நடந்தது. அதனால இப்படிப்பட்ட அந்த இயக்கம் தலைவரே அப்படி இறங்கி பேசக்கூடிய ஒரு தொண்டன்ட்ட, அந்த மாதிரி இயக்கத்துல இப்ப இந்த மாதிரி பண்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அதனால இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இத பார்க்கணும். எல்லாரும் ஒத்துமையா நல்லபடியா இந்த இயக்கத்தை நடத்தணும். அதுதான் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதுங்கிறத சொல்லிக்கிறேன். எப்படி போனாலும் இதை சரி பண்ண வேண்டிய நேரம் இது. நிச்சயம் சரியாகும்.